ஃப்ரெண்ட்ஸ், பனானா பாதாம் மால்ட்டுக்கு நான் வந்து இந்த பாதாம் பருப்பு இவ்வளோ எடுத்திருக்கேன். இதுக்கு நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருவோம். அப்புறம் அந்த தொலியெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னேன். நான் இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கே இந்த அளவுக்கு தோல் ஊறிட்டு பாருங்கள். நம்ம அதிகமாக ஊற வைக்கும் போது அது ஊறிடும். அப்புறம் நம்ம திரும்ப அதை வறுக்க தான் செய்யணும். ஈரப்பதம் அதில் ரொம்ப இருந்துடக்கூடாது. பவுட்ரு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோடனே இப்படி வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் நம்ம கட் பண்ணி காய வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 நாள் காய வச்சுருக்கேன். ஒரு வாசனைக்காகவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறக்காகவும் லைட்டாக நான் பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட சேர்த்துக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட இந்த ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி இப்போ பவுட்ரு பண்ண போகிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ உரித்து வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது நல்லது. இப்போ எல்லாமே கலப்படம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரே ஒரு நேரம் கஷ்டப்பட போகிறோம். அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் இதெல்லாம் வச்சு காலி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், பனானா பாதாம் மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் கொஞ்சம் வறுத்துட்டு சலித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. தேவைப்படும் போது ஒரு ஸ்பூனு, இதே பெரிய ஸ்பூனு, இந்த அளவு கூட போதுமானது போட்டு பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. இல்லைன்னா கெட்டியாக கிண்டி கூட ஊட்டுங்க. 8 மாத குழந்தையில இருந்து 100 வயசு வரைக்கும் இதை அவங்க யாருனாலும் சாப்பிட்லாம். இதில் பாதாம், முந்திரி, பனானா இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.